ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஏப்ரல் 11, 12, 13 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸை ஒரேடியாக முடிக்க போகிறோம். ஸோ என்னோட ரெடியாக பார்த்துடலாமா? அதை விட முக்கியம் தொண்டை போச்சுங்க, இதுக்கு மேலே கத்த முடியல. ரைட், கிளியராகவும் வாய்ஸ் இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 8, 2015 லான்ச் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இந்த ஸ்கீம் லான்ச் ஆகி இப்போ வரைக்கும் 11 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ 11 இயர் ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சு இந்த ஸ்கீமை பொறுத்தளவு. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோ கிரெடிட், அதாவது 10 லட்சம் வரைக்கும் லோன்ஸ் வரை தருவாங்க. யாருக்கு? நான் கார்ப்பரேட் பீப்புள்ஸ்க்கு, நான் ஸ்மால் ஃபார்ம்ஸ், மைக்ரோ என்டர்பிரைனர்ஸ், சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு. ஸோ இதோட தீமே என்ன அப்படின்னா ஃபண்ட் த அன்ஃபண்டட். யாருக்கெல்லாம் அஃபிஷியலாக இந்த மாதிரி லோன்ஸ் கிடைக்காதோ அவங்களுக்கெல்லாம் இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை கோடி இவங்க கொடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 40 லட்சம் க்ரோஸை இவங்க மைக்ரோ ஃபண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி யாருக்கு அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இது என்ன மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது. ஓகேவா? ஸோ அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிந்தி கான்ஸ்டியூஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஏப்ரல் 11, 2026 என்ன நடந்திருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரீஜனல் லாங்குவேஜில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சிந்தி வெர்ஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 வெர்ஷன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் இன் போஸ் தேவநாகிரி அண்ட் பர்ஷியன் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ ஹிந்தியில் 2 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஒன்று தேவநாகிரி அண்ட் பர்ஷியன் ஸ்கிரிப்ட். ரெண்டுலேயுமே இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தேவநாகிரி, செகண்ட் வெர்ஷன் பர்ஷியன் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இதை லான்ச் பண்ணது இதை பண்ணது யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே, ரைட். ஸோ இது யார் கூட கோயின்சைட் பண்ணி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா சிந்தி பாஷா திவாஷ் கூட கோயின்சைட் பண்ணி பண்ணாங்க. ஸோ இது எல்லா ரீஜனல் லாங்குவேஜில் வர்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த லான்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 புது ஏர்போர்ட் தெலுங்கானாவில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஏர்போர்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வாராங்கல், ஸோ அப்புறம் அடிலாபாத் ஏர்போர்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வாராங்கல் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா மம்னூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக சிவிலியன்ஸுக்கு மட்டும்தான், அதாவது நார்மல் பீப்புள்ஸ் நம்மள மாதிரி இருக்க நார்மல் சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அடிலாபாத் ஏர்போர்ட் 2க்கும், ஸோ போத் சிவிலியன் டெர்மினலாகவும் யூஸ் பண்ணும், அதே இது ட்ரைனிங் பேஸ் ஃபார் ஆர்மடு ஃபோர்ஸஸாகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது 2ம் எங்கே இருக்குது? தெலுங்கானாவில் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியவன் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரோக்கியவன் என்ன பண்ண போகுது அப்படின்னா மரத்தை நட போகிறாங்க ஹைவே ஃபுல்லாக. ஸோ நார்மலான மரத்தை நடாமல் மெடிசினல் ட்ரீஸாக இது பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா பயோடைவர்சிட்டி, ப்ரொமோட் ஆயுர்வேதா இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி. ஓகே. ஸோ இது எங்கெல்லாம் இருக்க போகுது? இன்டர்சேஞ்சஸில், டோல் பிளாசாவில், நேஷ்னல் ஹைவேஸில், எங்கெல்லாம் நேஷ்னல் ஹைவே ஃபுல்லாக எல்லா மரத்தையும் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்சுக்கு மெடிசினல் பிளான்ஸாக வைக்க போகிறாங்களாமா, அதுதான் ஆரோக்கியவன். ரைட். அதுக்கப்புறம் லடாக் ரிசர்வ்ஸ் டிஸ்டிங்க்ட் ஆதார் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஆதார்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் சென்னையில் இருக்காங்கன்னா சென்னை தமிழ்நாடுன்னு போடுவாங்க. ஸோ லடாக்ல இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா லடாக் எதில் இருந்துச்சு? ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டாக இருந்துச்சு. இப்போ அதை பிரித்து அதை ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான யூனியன் டெரிட்டரிஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா அவங்களோட ஆதார் கார்டில் இப்போ சம்பவம் ஒரு பர்சன் லடாக்ல இருக்காருன்னா லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுலேருந்து அந்த ஜம்மு காஷ்மீரை தூக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா லடாக் ஒரு தனியான யூனியன் டெரிட்டரி இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன எஸ்பெஷலி எப்போலேருந்து அப்படின்னா ஏப்ரல் 13, 2026 யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யுடை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போதும், லடாக்ல இருக்கீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் லடாக் மட்டும் போதும், ஏன்னா லடாக்கே ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்றதுனால அவங்க ஆதார் கார்டிலேருந்து இந்த ஜம்மு காஷ்மீரை தூக்கிட்டாங்க. ரைட். ஸோ இந்த ஆதார் எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும்னு பார்த்துக்கலாமா?
மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும். ஃபைன். ஸோ இது வந்து லடாக்கை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தது தான், இந்தியா நாங்கள் COP33 வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா இல்லைப்பா வேறு யாரையாவது வச்சு ஹோஸ்ட் பண்ணிக்கோன்னு நம்ம UN கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஃபீஷியலாக நாங்கள் வந்து 2028 COP33 மீட்டிங் 2028 நடக்கிறத நாங்கள் ஹோஸ்ட் பண்ணல. எங்களால் இப்போ நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு எக்கனாமிக்கலாக, அதையும் நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு எங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2028 COP மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா துபாயில் நடந்துச்சு. அப்போ சொன்னால் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோன்னு. இப்போ வந்து இல்லை, எங்களோட கண்ட்ரிக்குள்ளே இருக்க எக்கனாமிக் க்ரோத்தை நாங்கள் பார்க்கணுன்னு வந்து இந்தியா வந்து பேக் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கூனோ நேஷ்னல் பார்க். கூனோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. சரி, அதில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சீட்டா இருந்திருக்கு. அந்த சீட்டாவோட பேர் கமினி. ஸோ கமினி ஒரு குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியோட பேர் ஓகே, அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. ஸோ கமினி வந்து ஒரு குட்டி போட்டுருச்சு. அது எங்கே இருக்குது? கூனோ நேஷ்னல் பார்க்கில். அது எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில். ஓகேவா? ஓகே. ஸோ இது ஏன் ஒரு சிறுத்தை குட்டி போட்டதுலாமா நியூஸு அப்படின்னா, ஓகே. ஸோ ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ப்ராஜெக்ட் சீட்டான்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இது யார் நடத்துகிறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து நடத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சீட்டாஸோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு. ஸோ அதனால இப்படி ஒரு கப்ஸெல்லாம் வந்து குட்டிங்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால, ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, கூனோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்குது. என்னைக்கு குட்டி போட்டுச்சு? April 13. குட்டி போட்ட சீட்டா பேர் என்ன? கெமினி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சீட்டாவை யார் நடத்துகிறா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நடத்துது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அஃபேர்ஸ் போயிடலாமா? நம்ம டெல்லி கவர்மெண்ட் இருக்காங்களே, ஜம்முன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ ஸ்கூலாக இருந்துக்கோ, எவ்வளோ பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டாக இருந்துக்கோ, உனக்கு 2 வருஷம், எவ்வளோ 2 வருஷம் நான் உனக்கு ஸ்ட்ரிக்டாக டைம் தரேன். அதுக்குள்ளே ஓன்ட்ட இருக்க வெஹிக்கிள்ஸில் 10% என்னவா மாற்றுறீங்க? ஈவியாக மாற்றுறீங்க. ஓகேவா? அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா, டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, April 13 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட காம்ப்ரிஹென்சிவ் EV பாலிசிக்குள்ளே வருது. ரைட்? ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸில் வருவாங்க இல்லையா, அதில் வந்து 10% மாற்றணும். அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட வரதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸ்கூல். ஸோ ஸ்கூலோட போர்டில் 10% வந்து EVயாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கானாவோட ஹப் ஐக்கம் வந்து யார் கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டியாக்கின் யூனிவர்சிட்டி கூட. சரிக்கா? தெலுங்கானா புதுசாக ஒரு ஹப் லான்ச் பண்ணாங்க. அவனோட பேர் ஐக்கம். அவன் என்ன பண்ணுறான்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க டியாக்கின் யூனிவர்சிட்டி கூட MOU சைன் பண்ணுறான். எதுக்கு? AI ரிசர்ச்காண்டி, டெவலப் லோக்கல் டேலண்ட்ஸ் அண்ட் பில்ட் இனிஷியேட்டிவ் AI சொல்யூஷன்ஸ்காண்டி இந்த MOU. ஸோ அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? இந்தியாவும் ஈஜிப்டும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து யார், அது பேர் என்ன அப்படின்னா சைக்ளோன் 4. ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னா, ஈஜிப்டில் நடக்குது. அதாவது இது வந்து 4th எடிஷன் ஆஃப் சைக்ளோன் அப்படின்ற மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது வந்து எதுக்கு எக்ஸ்பெஷலி அப்படின்னா, டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வார்ஃபேருக்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதுக்கப்புறம் US ஈரான் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் செஞ்சு விட்டுருச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க போயிடுச்சு. ஸோ 21 மணி நேரமாக உட்காந்து இன்டென்ஸாக நெகோஷியேட் பண்ணி ஹை லெவலில் டிப்ளமேட்டிக்ஸ் எல்லாம் விழுந்து யார் US ஈரானோடது பேசியும், எங்கே வச்சு பேசினாங்க? இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் வச்சு பேசியும் அவங்களோட கான்வர்சேஷனுக்கு ஒரு முடிவே எட்டப்படல. ஸோ அது பேர் தான் டெட்லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் பேசி கடைசியில் முடிவே எடுக்கிறதில்ல. நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று சொல்கிற, 2 பேரும் கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு பேர் டெட்லாக். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை இந்த டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு. என்னைக்கோ சட்டப்பட்டுன்னு பேசி முடிச்சாங்கன்னா வார முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானியன் எம்பசி இன் நியூடெல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மெடிசினல் சப்ளைஸாக மாற்றி அதை வந்து எங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெஹ்ரானுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா April 13, 2026. ஸோ அதாவது என்னென்னா, இந்தியாவில் வந்து இந்த வார் ரிலேட்டட் டொனேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஹியூமனிடேரியன் டொனேஷன்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மெடிக்கல் சப்ளைஸாக மாற்றி ஈரான் எம்பசி வந்து எங்கே அனுப்பியிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு டெஹ்ரானுக்கே அனுப்பிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் பார்க்கலாமா? பென்ஷன் ஃபண்ட்
ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிபிஎஃப்ஏஎஸை வந்து இவங்க ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்கள வந்து உள்ளே வாங்க, நீங்கள் எங்கள் ஃபண்ட்ஸை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணித்தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நிர்வாகிச்சுக்கலாம், அதே மாதிரி வந்து ஸ்பான்சர்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எஃப்ஏஎஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னா பிரியாகா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேரண்ட் கம்பெனி. ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் என்பிபிஎல்ஸ் பேங்கிங் கனெக்ட் ஆன்போர்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ என்ன அப்படின்னா என்பிசிஎல் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட பாரத் பில் பே லிமிடெட். ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னா என்பிபிஎல் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பாரத் பில் பே லிமிடெட். ஸோ இவங்க வந்து யார் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் கூட. ஸோ எதுக்கு அப்படின்னா பேங்கிங் கனெக்டிங், அதாவது ஆக்சிஸ் பேங்க்கை இவங்களோட பேங்கிங் கனெக்ட் பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வரதுக்காண்டி. ஸோ இது மூலயமா இவங்கக்கிட்ட இது வரைக்கும் 8 மேஜர் பேங்க்ஸ் இருக்காங்க, 11 பேமெண்ட் அக்ரிகேட்டர் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சிபிஎஸ் கேத்தலிக் சிரியன் பேங்க். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு மேஜர் ரீட்டைல் பேங்கிங் ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் சேவ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புது கைட்லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் லெண்டிங்க்கும் டேட்டா ப்ரைவசிக்கும். ஸோ இந்த பேமெண்ட் கைட்லைன்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா April 11, 2026. ஸோ இது வந்து எதை வந்து இது பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டர் டேட்டா ப்ரைவசி, கன்சியூமர் ஃபோரோட டேட்டா வந்து இன்னும் பெட்டராக வந்து இது பண்ணணும், அவங்களோட ப்ரொடெக்ஷனை நோக்கி டிஜிட்டல் லெண்டிங்கை வந்து இன்னும் மூவ் பண்ணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்துலாமா? TRACXN ட்ராசிங்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா குளோபல் லெவலில் டெக் ஸ்டார்ட் அப்கான ஃபண்டிங்கை வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு வந்து சொல்கிறது. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 4வது பிளேஸில் வந்து பிடிச்சிருக்கு குளோபலி. ஸோ இதுக்காண்டி எவ்வளோ பில்லியன்ஸ் வந்து இந்தியா வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா $11.7 பில்லியன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்றதையும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியனோட ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இன்னும் நல்லா போயிட்டுருக்குன்றதை இது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீசலு அப்புறம் ஜெட் ஃபியூயல்ஸ், ஸோ இது ரெண்டோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணது யார் அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா April 13, 2026. எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் அடிஷ்னல், அது பேர் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா டியூட்டி. ஸோ இதில் டீசல் அண்ட் ஏவிஎஸ் டர்பைன் ஃபியூயலில் எதுக்கு அப்படின்னா இருக்க எல்லாத்தையும் நீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா உள்ளே இருக்கணும்ல, இந்தியாவுக்கு தேவைப்படும்ல. ஸோ டொமஸ்டிக்கல் அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து அந்த பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸை போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதானி போர்ட் முத்ரா எமர்ஜென்சிஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோ எக்ஸ்போர்ட் ஹப். ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் ஹப்பாக வந்து யார் மாறி இருக்கா அப்படின்னா நம்ம அதானி முத்ரா போட்டு. ஸோ இவங்க வந்து எப்போ இது ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 11th April 2026. ஓகேவா? ஸோ இது என்னன்னா இதுக்கு முன்னாடியும் இவங்களே தான் இருந்தாங்க, இவங்க ரெக்கார்டை இவங்களே வந்து பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளோ இந்த முத்ரா போட்டு வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸை ஷிப் பண்ணியிருக்குன்னா 6008 வெஹிக்கிள்ஸை வந்து ஷிப் பண்ணியிருக்கு. எதில்? ஒரே வெசலில். ஸோ சிங்கிள் ரோரோஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா வீல்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, காரு, ட்ரக்கு, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து ஷிப் பண்ணக்கூடிய ஒரு வெசல். ஸோ இந்த வெசல்ஸில் வந்து ஒரே வெசலில் 6008 வெஹிக்கிளை வந்து இவங்க வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு மறுபடியும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோ எக்ஸ்போர்ட் ஹப்ன்ற பட்டம் வந்து மறுபடியும் இவங்களுக்கே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டெக்ஸ் 2026 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வாஷிங்டனில். ஸோ இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 34வது பொசிஷனில் இருக்குது. இந்த வேர்ல்டு ட்ரேட் லாஜிஸ்டிக் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் MOU பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா FIU இண்ட். ஸோ இவங்களும் I4C இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், இவங்க தான் I4C.
அதாவது ஐ 4C இருக்கு இல்லையா, அதனால 4C. ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா 2 பேரும் அவங்கவுங்கள்ட்ட இருக்க டேட்டாவை இன்டெலிஜென்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஷேர் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெட் ஃப்ளாக் இண்டிகேஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது சைபர் ஃப்ராட் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது, என்னென்ன பேங்க்கெல்லாம் என்னென்ன பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சைபர் அக்கௌண்ட்ஸாக இருக்குது, சைபர் ஃப்ராட் அக்கௌண்ட்ஸாக இருக்குன்னு அதெல்லாம் ஃப்ளாக் பண்ணுறதுக்கு இந்த வேலை, இந்த எம்ஓயு. ஸோ அதுக்கப்புறம் ஐஐஎம் மும்பையும் ஐஐடி பாம்பேயும் சேர்ந்து ஒரு யூஜி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு ஜாயிண்ட் யூஜி ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா April 13, 2026 நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு யூஜி ப்ரோக்ராம். எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுது. அந்த ஈவெண்ட்டோட பேர் என்னன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜுடிஷியல் ப்ராக்ரஸ் ரீஇன்ஜினியரிங்கில் வந்து இன்ஜினியரிங்காண்டி ஒரு 2 நாள் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 டே கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து கமிட்டி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து ஃபைனலாக வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தீம் ஓகே. ஸோ இது டிஃபைன் பண்ணி பார்க்கோம் அப்படின்னா இது ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜுடிஷியல் ப்ராக்ரஸிங் ரீஇன்ஜினியரிங் அண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன். எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்னா April 12, 2026 நடந்துச்சு. எங்கே அப்படின்னா நியூடெல்லியில் நடந்துச்சு. இவங்க எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரூல்ஸை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. என்னென்னா கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் ஏர் டாப் டெஸ்ட் 2 ஃபார் ஞான்யான். ஸோ ஞான்யான் அப்படின்றத வந்து ஸ்பேஸ்க்கு ஹியூமன்ஸை இந்தியா வந்து அனுப்புகிற ப்ராஜெக்ட். இந்தியா இது வரைக்கும் ஸ்பேஸுக்கு நிறைய சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு ஹியூமனை இந்தியா இன்னும் அனுப்புனதில்லை. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் தான் இந்த ஞான்யான். ஸோ அதில் வந்து போனவங்க வந்து திருப்பி கொண்டு வரணும் இல்லையா, பேக் டு எர்த். ஸோ அதுக்கான டெஸ்ட்டு தான் இந்த ஏர் ட்ராப் டெஸ்ட். ஸோ திரும்பி உள்ளே வரப்போ அந்த மிஷன் க்ரூ மாடியூல் இருக்கும். ஸோ ஒரு சின்ன மாடியூல், அதில் தான் வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க திரும்ப எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே வரப்போ அவங்க வர ஸ்பீடை வந்து குறைக்கணும். ஸோ அதுக்காண்டி பேராஷூட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி ஸ்பீடை குறைச்சி கிட்ட மோஸ்ட்லி இறக்குவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசத்தில். ஸோ அது வந்து பேராஷூட் டீஆக்சிலரேட்டட் சிஸ்டம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி வந்து ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. அதோட பேர் வந்து ஆப்ரேஷன் ஹிம் சேது. எங்கே அப்படின்னா சிக்கிமில். என்னைக்கு அப்படின்னா April 9, 2026. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ட்ரைசக்தி காப்ஸை வந்து கொண்டு வராங்க. எந்த இடத்துல அப்படின்னா லவ்சன் ஸ்டங்டாங் ரூட்டில். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரீஸ்டோர் கனெக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்கவேட் ஸ்டாண்டர்ட் டூரிசம் ஃப்ரம் லேண்ட்சைட்ஸ். ஸோ ஏதோ ஒரு லேண்ட்சைட் ஜோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கனெக்டிவிட்டியை ரீஸ்டோர் பண்ணிட்டு ஸோ அங்கே இருக்க டூரிஸ்ட்டை வந்து பத்திரமா மீட்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் ஹிம் சேது. ஸோ அதை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. ஸோ அதுக்கப்புறம் மியூஸ் பார்க்னு ஒரு ஏஐ மாடல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரிசர்ச் பேஸில் ஒரு ஹை லெவலான டேட்டாஸஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்து மெட்டா. ஸோ இது வந்து கிரியேட்டிவ் அண்ட் மல்டிநோடல் கேப்பபிலிட்டிஸ், அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டாஸை இதை ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் இஸ்ரோ வீல்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் டிப்ரிஸ் ட்ராக்கிங் ரேடார். ஸோ முதல்ல யார் இந்த ஸ்பேஸ் டிப்ரிஸ்ன்னு பார்த்தலாம். இப்போ ஸ்பேஸுக்கு நம்ம சேட்டலைட்டை அது நிறைய அனுப்புகிறோம்ல, இது ஒரு கட்டத்தில் செயலிழக்கும். செயலிலேருந்து எர்த்தோட லோயர் ஆர்பிட் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று பிளாஸ்ட் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால உடஞ்சி போகலாம். லோயர் ஆர்பிட் வந்துச்சுன்னா எர்த்தில் விழலாம், இல்லை நம்ம அனுப்புறதுல ஒரு சில சேட்டலைட்ஸ் ஃபெயில் ஆகுது இல்லையா, அதெல்லாம் பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பேஸ் வேஸ்ட், அதாவது மேன்மேடாக நம்ம அனுப்பி அது ஸ்பேஸில் உடஞ்சி போய் வேஸ்ட்டாக மாதிரி திரும்ப வருது இல்லையா, அவன் பேர் தான் ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல விழுறத வந்து திரும்ப ட்ராக் பண்ணி அதை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இஸ்ரோ வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸ் ட்ராக்கிங் ரேடார். ஸோ எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரியல் டைமில் ஹை ட்ராக்கிங் கொடுக்க போது மைக்ரோ டெப்ரிஸ் லோயர் எர்த் ஆர்பிட்டில். ஸோ நம்மளோட லோயர் எர்த் ஆர்பிட்டை தாண்டி தான் எல்லா டெப்ரிஸும் உள்ளே வரணும். ஸோ அங்கே வந்து ட்ரேஸ் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் உலரா அப்போ எங்கே விழுவாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ இஸ்ரோ வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா.
ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2026 வந்து நடந்துட்டு இருக்கு. சூப்பர். இது எத்தனாவது எடிஷன்? 26வது எடிஷன். எங்கே நடக்குது? பூனே, மகாராஷ்டிராவில் நடக்குது. இந்தியா வந்து ஓப்பனிங் டேலே 2 மெடல் வந்து சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டாங்க. எங்கே? லாங் டிஸ்டன்ஸ் ட்ராக் ஈவெண்ட்டில். ஸோ அடுத்து என்னென்ன மெடல் யார் யார் வாங்குறாங்கன்னு அதை தனியாக பார்க்கலாம். இந்தியாவோட ஓல்டஸ்ட் லிவிங் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னா சிடி கோபிநாத். ஸோ அவர் யார்? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் விக்ட்ரி ஸ்குவாட் 1952 இருந்தா நடந்துச்சு. ஸோ அந்த டீமில் இருந்த மனுஷன் தான் இப்போது வந்து இருக்கார். இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. ஃபைனலி அவர் இறந்துட்டார். ஓகே. ஸோ அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்து சஞ்சய் கண்ணாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ராஜேஷ்குமாரை வந்து நியூ டெபுட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட்டில். ஓகேவா. ஸோ அடுத்த அவார்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஎன்இவிபி, ஸோ யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் லீடர்ஷிப் அவார்ட். ஸோ அது எந்த இயருக்கு? 2026க்கு. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் வந்தனா சிவாவுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா ஜெனீவாவில் வச்சு. எதுக்காண்டி அப்படின்னா அவங்களோட பயோடைவர்சிட்டியோட கன்சர்வேஷன் ஒர்க்குக்காண்டி இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புக் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட பேர் த ஸ்ட்ராட்டஜிக் காம்பஸ் இந்தியா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படின்றதா அந்த புக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டப் பற்றின அனாலிசிஸ் அந்த புக் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்பிட்ரி பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அபு ஹசம் கான் சௌத்ரி. ஸோ அவங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்க ப்ரிடாமினட்டாக எந்த ரீஜியனில் இருக்காங்க? ரீஜியன் இல்லைப்பா, ரீஜியன் தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ எந்த ரீஜியனில் இருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்த ஒரு வெட்னரியன் காங்கிரஸ் லீடர் தான் அவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் ஆஷா போஷல் வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட 92வது வயசில் வந்து இறந்துருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா April 13, 2026 இறந்துருக்காங்க. ஓகேவா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். ஸோ April 10 வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹோமியோபதி டே. ஸோ அது வந்து டாக்டர் சாமுவேல் ஹேமன் அவரோட வந்து பர்த் அனிவர்சரி தான் வேர்ல்டு ஹோமியோபதி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் April 12 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஸோ அதுக்கப்புறம் April 13 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அது இருக்கு இல்லையா, ஜாலியன் வாலாபாக் மாஸ்க்ரேஸ். ஸோ அதோட ஆனிவர்சரி தான் April 13. ஸோ அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மிசலினியஸ் பார்த்தலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸை வந்து எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்டும் ஒரே டைமாக செய்யாதீங்க, ஷெட்யூல் பண்ணி டிஃபர் ஆளுக்கு ஒரு டயத்தில் செய்யுங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போதைக்கு ஹீட் வேவ்லாம் போயிட்டுருக்கும், சப்ளை இன்டரப்ட் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க, எனக்கு சப்ளை மட்டும் குறையக்கூடாது அப்படி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு டிஎன்பிசி பிட்ஸ் இதில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தாங்க போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் தான் போயிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். கொஞ்சம் தொண்டை வர வென்றிருக்கிறது. வாய்ஸே நாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா, பாய். ஞாபகமாக சொல்கிற ஒன்று தான், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிடுங்க. ஓகேவா, பாய் கைஸ்.